Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம சேமியா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மட்டன் போட்டு செஞ்சு காட்டுறேன். இதுலேயே நீங்கள் சிக்கனோ வெஜிடபிளோ போட்டு செய்யலாம். இந்த பாய் வீட்டு மட்டன் சேமியா பிரியாணி பார்த்திங்கன்னா கல்யாண பிரியாணி மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி மட்டன் போட்டு பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு கல்யாண பிரியாணி பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக இது டேஸ்ட் இருக்கும். இது செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் இருக்கட்டும். நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி ரொம்ப பெரிய சைஸாக வேண்டாம். முதல்ல மட்டனை தாளிச்சிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 2 கிராம்பு. நம்ம பிரியாணி மசாலா சேர்ப்போம், அதனால் இந்த தாளிப்புக்கு இந்தளவு போதும். 3 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன், 1/2 கிலோ அளவுக்கு சேமியா வச்சு செய்ய போகிறோம். இதில் 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கணும். கீரி சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல பொன்முறுவலாக வதங்கி வரட்டும். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், அந்த பச்சை வாடையெல்லாம் போய் கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரே பாத்திரத்திலே செய்யணும் அப்படின்ட்டு அந்த குக்கர்லேயே கூட நீங்கள் சேமியா வறுத்து அதிலேயே தாளித்து கூட செய்யலாம். நான் இன்றைக்கி மட்டனை முதல்லே வேக வச்சிடுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செய்கிறேன். வெங்காயம் இந்தளவு வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி பார்த்திங்கன்னா சின்னதாக 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தயிர் லெமன் ஜூஸ்லாம் சேர்ப்போம். தக்காளி சின்னதாகவே இருக்கட்டும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு முதல்லே சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துக்கணும். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நீங்கள் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சாலே தக்காளி நல்லா மசிஞ்சிரும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டு ஒரு 100 ml தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்து அந்த இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளியோட மிக்ஸ் ஆகட்டும். இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூளும் பிரியாணி மசாலாவுமே போதும். நான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் போல் மட்டன் மசாலா சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். மட்டன் மசாலா இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் இதை விட்டுறலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் காரமான சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து திரிச்சு வச்ச மசாலா. நார்மலாக பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற மசாலா தான். இதில் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துடணும். இதுக்கு மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. மட்டன் நார்மலாக நம்ம பிரியாணிக்கு வாங்குற மாதிரி கொஞ்சம் கொழுப்பு எலும்பு எல்லாம் சேர்த்து வைக்கோங்க. ஆனால் பீஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாகவோ மீடியமாகவோ போட்டுக்கலாம். அப்போ தான் சேமியா பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் முதல்ல ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாலேயே வேகட்டும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதை 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இல்லாட்டி ஒரு 4 விசில் வேக வச்சுக்கோங்க. நீங்கள் பாத்திரத்திலே வேக வைக்க போகிறீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கணும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1/2 மணி நேரம் வேக போட்டுக்கோங்க. மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம சேமியா வறுத்து எடுத்துடலாம். நெய் விட்டு சேமியா வறுத்துக்க போகிறோம். 1/2 கிலோ சேமியா அப்படின்னா நீங்கள் முழுசாக போட்டு வறுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கோங்க. வறுத்த சேமியாவாக இருந்தால் கூட இந்த மாதிரி கல்யாண பிரியாணி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் வறுத்து செஞ்சால் தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தீயை ரொம்ப கூட்டி வைக்கக்கூடாது, சட்டுன்னு கலர் மாறிடும். அதே மாதிரி ப்ரௌனாலாம் ஆக வேண்டியதில்லை. லைட்டான ஒரு கோல்டன் கலர், இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதும். இதை எடுத்து வச்சிடலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு வறுத்துட்ருக்கேன். 1/2 கிலோ சேமியாவை 3 தடவை அந்த மாதிரி வறுத்து எடுக்கிறேன். தண்ணி அளவை நம்ம பார்த்துடலாம். சேமியாவை வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் எந்த அளவு சேமியா இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவலாக தண்ணி சேர்த்துக்கணும். 1க்கு 1 அளவு தண்ணி. ஆனால் நம்ம மட்டனில் 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த தண்ணியை இதிலேருந்து குறைச்சிடணும். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் 1/2 கப் தண்ணியை குறைச்சிட்டு தான் சேர்த்துக்கணும். சேமியாவுக்கு கணக்கு பார்த்திங்கன்னா 1 கப் சேமியாவுக்கு 1 கப் தண்ணி. வறுத்த சேமியாவுக்கு நீங்கள் வறுக்காமல் அளந்து எடுக்காதீங்க. வறுத்த பிறகு 1 கப்புக்கு 1 கப் தண்ணி. நம்ம மட்டனில் உள்ள தண்ணியை குறைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை இதில் சேர்த்துடலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அநேகமாக நம்ம போட்ட காரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் காரமான மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் உங்களுக்கு நல்ல சிவப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம்.
உப்பு கம்மியாக இருக்கும், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழம் பிழிஞ்சுக்கணும். தக்காளி சேர்த்துருக்கோம், தயிர் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் பிரியாணிக்கு எலுமிச்சப்பழம் பிழிஞ்சாதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்ல கொதி வரட்டும். கொதித்த பிறகு தான் நம்ம சேமியா சேர்க்கணும். நல்ல கொதிக்கி இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துடலாம். சேமியா பிரியாணி செய்யலை ரொம்ப கவனமாக இருக்கிறது, ஃப்ளேமை கூட்டி குறைக்காதீங்க. எந்த ஃப்ளேமில் நீங்கள் மீடியமில் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் குறைச்சி வச்சிங்க, தீயை குறைச்சி வச்சிங்கன்னா சேமியா குழஞ்சி போயிடும். தீயை ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா சேமியா வந்து நறுக்குன்னு இருக்கும், உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் வச்சிடலாம். முதல்ல நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடலாங்க, ஏன்னா முதல்ல கிண்டையில் சேமியா உடையாது. நான் தம் போட போகிறேன், அதனால் ஒரு நிமிஷத்துலேயே ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி நான் தம்மில் போட போகிறேன். இல்லை நீங்கள் வந்து குறைஞ்ச தீயில் இந்த மாதிரியே மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே உங்களுக்கு சேமியா செட் ஆகிடும். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நான் ஒரு தோசைக்கல் மேலே குறைஞ்ச தீயில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுக்கு மேலே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு வாசத்துக்கு தான் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு டைட்டான மூடி போட்டு மூடிடணும். நான் ஃபாயில் வச்சு மூடி போட்டுக்க போகிறேன். இது அப்படியே ஒரு 7 நிமிஷம் இருக்கட்டும். குறைஞ்ச தீ, தோசைக்கல் மேலே தான் இருக்குது, குழஞ்சி போகாது. தம் முடிஞ்சாக்கில் அடுப்பு அணைச்சி வச்சுருங்க. பருமாறையில் நம்ம ஓப்பன் பண்ணால் போதும். சேமியா பிரியாணி எப்போதுமே சூடாக பார்க்கையில் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும், ஆனால் 1 நிமிஷத்துலேயே நல்ல உதிரியாக உதிர்ந்துடும். நீங்கள் அளவு தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம குட்டி குட்டி பீஸாக போட்டிருந்ததுனால மட்டனும் உடையாது. நல்ல சேமியா பிரியாணியில் நல்ல மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.